விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதி செய்யும் வகையில் சட்டப்பூர்வ அங்கீகாரம் பெற ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்படும் என விவசாயிகளுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். குறைந்தபட்ச ஆதார விலை உத்தரவாதத்தை சட்டப்பூர்வமாக்கும் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி புதிய போராட்டங்கள் நடத்தப்போவதாக சம்யுக்த் கிசான் மோர்ச்சா மற்றும் கிசான் மஸ்தூர் மோர்ச்சா தலைவர்கள் அறிவித்திருந்தனர். கோரிக்கைகள் தொடர்பாக தனிநபர் தீர்மானம் கொண்டுவர வலியுறுத்தி பேரணி நடத்தப்படும் என்று அறிவித்த விவசாய சங்கத்தினர் சுதந்திர தினத்தன்று டிராக்டர் பேரணி நடத்தப்படும் என்றும் அறிவித்திருந்தனர். இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை சந்திக்க திட்டமிட்ட விவசாயிகள் நாடாளுமன்றம் வந்தனர். ஆனால் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் விவசாயிகள் என்பதால் அவர்களை ஒன்றிய அரசு அனுமதிக்கவில்லை என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். हमने यहाँ इनवाइट किया था अपने ऑफिस में मिलने के लिए, तो यहाँ कहा गया है कि उनको अंदर नहीं आने देंगे, शायद क्योंकि वो किसान है इसलिए यहाँ अंदर अलाउ नहीं कर रहे, तो बाहर मिल लेंगे. இதையடுத்து அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு, பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், தெலங்கானா மற்றும் கர்நாடகா உள்ளிட்ட 12 மாநிலங்களைச் சேர்ந்த விவசாய சங்கத்தினர் ராகுல் காந்தியை சந்தித்து பேசினர். அப்போது குறைந்தபட்ச ஆதார விலையை சட்டப்பூர்வமாக உறுதி செய்வது தொடர்பாக மக்களவையில் தனிநபர் தீர்மானம் கொண்டு வருமாறு அவர்கள் வலியுறுத்தினர். இது தொடர்பாக இந்தியா கூட்டணி எம்பிக்களுடன் ஆலோசித்து விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதி செய்யும் வகையில் சட்டம் இயற்றுமாறு ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் தரப்படும் என்று விவசாயிகளுக்கு உறுதியளித்ததாக ராகுல் காந்தி கூறினார். விவசாயிகளின் நியாயமான கோரிக்கையை ஒன்றிய அரசு தட்டி கழிப்பது ஏற்க முடியாது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.